வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் தாய் வீடு. கதைக்குள்ள போலாமா? தண்ணீர் குடத்தை எடுத்துக்கொண்டு பொது கிணற்றிற்கு நீர் எடுக்க போன வள்ளி அவசரமாக தண்ணீர் எடுத்து கொண்டிருக்க, என்ன வள்ளி இன்னைக்கு லேட்டு? எப்பவும் காலையில இருந்து தண்ணி எடுத்துடுவ என்று கேட்டுக்கொண்டு அங்கு வந்தாள் குமுதா. ஆமாக்கா, நேத்து ராத்திரியில இருந்து கை கால்லாம் ஒரே வள்ளியா இருந்தது. அதுதான் அசதியில தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் எழுந்து வர முடியல. பசங்களை ஸ்கூலுக்கு ரெடி பண்ண, அவருக்கு ஆபீஸுக்கு சாப்பாடு கட்டன்னு வேலை சரியா இருந்தது என்று கூறிக்கொண்டு தண்ணீர் எடுத்து குடத்தில் ஊற்றினாள். பாவம், நானும் நீ வாக்கப்பட்டு வந்ததுல இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இந்த குடும்பத்துக்காக மாடா உழைக்கிற. என்ன பண்றதுக்கா, அம்மா அப்பா இல்லாத அனாதையான என்ன எங்க சித்தப்பா வளர்த்ததே பெரிய விஷயம். இதுல கல்யாணம்னு வந்ததும் கேட்கணுமா? ஏதோ என்னால இதுதான் முடியும்னு இங்க கல்யாணம் பண்ணி அனுப்பிட்டாரு. ஆனா எங்க மாமனார் மாமியார் ரொம்ப நல்லவங்க. இந்த காலத்துல 5-3 அடுக்கா போட்டுக்கிட்டு வர்றவங்களையே படாத படுபடுத்துறாங்க. ஆனா இவங்க என்னை எதுவுமே கேட்டதில்லை. தாங்கனாங்க. அதுவும் நான் வந்து எங்க நாத்தனார் சுமதிக்கு நல்ல இடத்துல கல்யாணம் அமைஞ்சிடுச்சுன்னு ராசியான பொண்ணுன்னு கொண்டாடிட்டாங்க. ஆமா, நீ மட்டும் என்ன அவங்க நோய் வந்து படுத்தது பார்க்கலையா? இல்ல உன் நாத்தனார் கல்யாணத்துக்கு உழைக்கலையா? இல்ல அவ பிரசவம் தான் பார்க்கலையா? நீயும் அப்ப சின்ன பொண்ணுதான். உனக்கு மட்டும் இதெல்லாம் பழக்கம் இருந்ததா என்ன? முகம் சுளிக்காம செய்யல? அக்கா, அதுக்கு என்ன பண்றது? என்னோட கடமை தானே செஞ்சேன். ஓடி இவளே, அப்பன்னா சரி, ஏதோ உங்க மாமனார் மாமியாருக்காக செஞ்ச. அது உன் கடமை தான், ஒத்துக்கிறேன். ஆனா இப்போ இல்ல, அவங்க போனதும் உங்க நாத்தனார்காரி வந்து அடிக்கடி உக்காந்துக்கிறா. அவளுக்கும் நீ செய்யணும்னு என்ன தலையெழுத்து? அக்கா, அது வந்து ஏய், பேசாம இரு. என்னவோ அந்த காலப்படத்துல வர ஹீரோயின் போல டயலாக்லாம் பேசாத. உனக்கும் உடம்பு ரத்தமும் சதையிலும் தான் செஞ்சிருக்கு. உன் புருஷன்காரன் நல்லா உன்னை பேசி பேசியே கைக்குள்ள வச்சிட்டு இருக்கான். நீயும் என்னவோ ஊர்ல உலகத்தில் இல்லாத புருஷன் கிடைச்சது போலவும் மாமியார் வீடு கிடைச்சது போலவும் இப்படி உழைச்சிட்டு இருக்கிற. தோ பாரு வள்ளி, குட்ட குட்ட குனிஞ்சுக்கிட்டே இருந்தா குட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. நீ வாயை திறக்காம உழைச்சிக்கிட்டே இருந்தா உன்னை நல்லா விலை வாங்கிக்கிட்டே தான் இருப்பாங்க. நாளைக்கு உனக்கு உடம்புக்கு வந்து படுத்தா பின்னாடி கஷ்டப்பட போறது யாரு? உன் பிள்ளைங்க தான். பாவம், அதுங்களே இப்பதான் சின்ன பிள்ளைங்க. அக்கா, நான் என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? ஆ, அப்படி கேளு. உன் நாத்தனார்காரிய அடிக்கடி இங்க வராத மாதிரி பாத்துக்க. உன்னா பசங்களுக்கு லீவ் விட்டா போதுன்னு மூட்டை முடிச்ச தூக்கிக்கிட்டு வந்துடுறா. அவளுக்கு என்ன, அவ கூட மாமனார் மாமியார் எல்லாரும் இருக்காங்க. இவ முடியாம படுத்தா செய்வாங்க. உனக்கு இங்க யார் இருக்கா? நீயே தான் எல்லாம் செஞ்சுக்கணும். இவ வந்து செய்வாளா? அதெல்லாம் யாரையும் நம்பாத, பார்த்து நடந்துக்க. ஏதோ உன் மேல இருக்கிற அக்கறையில சொல்றேன் என்று தண்ணீர் குடத்தை எடுத்து கொண்டு சென்றாள். தெளிவாக இருந்த வள்ளியின் மனம் குழம்பிய குட்டையை போல் ஆக அவள் அமைதியாக குடத்தை எடுத்துக்கொண்டு வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். குமுதா அக்கா சொல்றதும் சரிதான். இந்த சுமதி பொண்ணு அடிக்கடி லீவுல இங்க வந்து உக்காந்துக்கிறா. அப்பெல்லாம் பரவாயில்ல, இங்க இருந்தா நம்ம செஞ்சோம். அவளுக்கு 2 பிரசவம் கூட நாம தான் பார்த்தோம். இத்தனைக்கும் அப்பெல்லாம் இது பழக்கம் இல்லாத வேலையும் கூட. இப்ப என்ன, பசங்க தான் வளர்ந்துட்டாங்களே. அப்பெல்லாம் அவங்க அம்மாவை அப்பாவை பார்க்க வரேன்னு வந்துகிட்டு இருந்தா. பரவாயில்ல. இப்ப என்ன, அவங்க தான் 2 பேரும் போய் சேர்ந்துட்டாங்களே. இப்போ இங்க வந்து உக்காந்தா எப்படி? இவர்கிட்ட ஏதாவது சொன்னா அவ்வளவுதான். என் தங்கச்சி அது இதுன்னு டி ராஜேந்திரன் படத்துல வர்றது போல வசனம் எல்லாம் பேசுவாரு. ஆனாலும் இந்த வாட்டி கண்டிஷனா சொல்லிட வேண்டியதுதான். இன்னும் 2 நாளையில குவார்டர்லி எக்ஸாம் லீவு ஸ்டார்ட் ஆகிடும். ஜங்குன்னு வந்து நின்னுடுவா. அநேகமா இன்னைக்கு அவங்க அண்ணனுக்கு போனை போட்டு இருந்தாலும் இருப்பா. அதுக்குள்ள நாம முந்திக்கணும். ஏதாவது சாக்கு சொல்லி இந்த வாட்டி அவளை வர வேண்டான்னு சொல்லணும். இருக்கிற வேலை பார்த்தாதுன்னு இன்னும் யாரு இவளுக்கு, இவ பிள்ளைங்களுக்கெல்லாம் செய்யறது? எனக்கே கை கால் ஓஞ்சி போகுது என்று மனதில் தீர்மானித்து கொண்டாள். அன்று மாலை தேவா ஆபீஸில் இருந்து வர அவனுக்கு காப்பி கொண்டு வந்து கொடுத்த வள்ளி மெதுவாக பேச்சை ஆரம்பித்தாள். என்னங்க, இந்த வாட்டி நம்ம சுமதி என்று அவள் பேசுவதற்குள், மறந்தே போயிட்டேன் பாரு வள்ளி, நல்ல வேலை ஞாபகப்படுத்தின. என்னங்க, நம்ம சுமதி காலையில போன் போட்டா. உனக்கு தான் முதல்ல போன் போட்டாலாம், நீ எடுக்கலன்னு சொன்னா. எங்கம்மா, தண்ணி எடுக்க போயிருந்தியா? ஆமாங்க, அது இருக்கட்டும்.
என்னவா என்று சற்று கலவரமாகவே கேட்டாள். ஒன்னும் இல்லம்மா, நாளையிலிருந்து பசங்களுக்கு லீவா, காலையில வந்துடுறேன்னு சொன்னா. பசங்க இன்னைக்கே போகணும்னு குதிக்கிறாங்களாம். வாலு பசங்க என்று சிரித்தான். ஆமா, அவ முந்திக்கிட்டாளா? கடவுளே என்று மனதில் புலம்பிய வள்ளிக்கு ஒன்றும் புரியாமல் குழப்பமாக இருந்தது. என்னம்மா அமைதியா இருக்க? அவங்க மாமியார் கூட சேர்ந்துக்கிட்டு முறுக்கு அதிரசம் எல்லாம் செஞ்சாலாம். நாளைக்கு வரும்போது கொண்டு வரேன்னு சொன்னா. ஆமா, பெரிய முறுக்கு. நாளையிலிருந்து என் உடம்பு முறுக்கு போல பிழிய போகுது. அதெல்லாம் தெரியல இவருக்கு. இவருக்கு என்ன, காலையில எழுந்து தங்கச்சி கிட்ட கொஞ்சிட்டு கிளம்பிடுவாரு. நாள் புறா நாயில உழைக்கணும். பெரிய முறுக்கு அதிரசம் அப்படியே பூரிச்சு போறார் என்று மனதில் புலம்பிக் கொண்டிருந்தாள். என்னம்மா, என்ன ஆச்சு? எப்பவும் வரேன்னு சொன்னா என்ன செய்யட்டும் ஏது செய்யட்டும்னு கேட்க ஆரம்பிச்சிடுவே. ஏங்க, எனக்கு 4 நாளா உடம்பெல்லாம் ஒரே வலியா இருக்குங்க. அடிக்கடி மயக்கம் கூட வருது. அப்படியா? அப்பவா டாக்டர் கிட்ட போயிட்டு வந்துடலாம். நாளைக்கு அவங்கெல்லாம் வந்துட்டா அப்புறம் உனக்கும் வேலை சரியா இருக்கும். அட பாவி மனுஷா, அப்ப கூட நான் அவங்கள வர வேண்டான்னு சொல்லிடுறேன், நீ ரெஸ்ட் எடு உடம்ப பாருன்னு சொல்றாரா பாரு என்று மனதில் நினைத்து கொண்டு, அதுக்கு இல்லைங்க, பசங்க இங்க வந்துட்டா எல்லாம் இழுத்து போட செய்யன்னு ஒரே அமக்கலம் பண்ணுவாங்க. நம்ம பசங்கன்னா நான் மிரட்டலாம், அவங்கள நான் எப்படி மிரட்டுறது? அதுவும் இல்லாம நமக்குன்னா ஏதோ ஒண்ணுன்னு ஒரே சாதமா கூட கிளறிடுவேன். காலையிலயும் லேட்டா எழுந்துக்கலாம், பசங்களுக்கு லீவு தான் என்று இழுத்தாள். தேவா சந்தேகத்தோடு அவளை பார்த்து கொண்டிருந்தான். என்னங்க அப்படி பாக்குறீங்க? நீ என்னவோ சொல்ல வரேன்னு புரியுது, அது என்னன்னு தான் சரியா புரியல. அதுதான் பொறுமையா இருக்கேன். என்ன சொல்லணுமோ அதை பட்டுன்னு போட்டு உட. வள்ளிக்கு சற்று தூக்கி வாரி போட்டது. இருந்தாலும் அதை வெளியே காட்டிக் கொள்ளாமல், இல்லைங்க, இந்த வாட்டி நம்ம சுமத்திய வர வேண்டான்னு சொல்றியா? சொல்லு. என்னங்க, அது வள்ளி, நீ சுத்தி வளைச்சி அதுக்கு தான் வரேன்னு புரிஞ்சிடுச்சு. என்னங்க, நான் என்ன சொல்றேன்னா, அவளை அடுத்த ஆஃபலி லீவுக்கு, இதோ பாரு வள்ளி, அவ என் தங்க, அவளுக்கு அம்மா வீடு இது. எங்க அம்மா அப்பா இல்லைனாலும் நான் ஒருத்தன் உயிரோட இருக்கிற வரைக்கும் அவ இங்க வருவா. வீட்டுக்கு வரேன்னு சொல்ற பொண்ண மூஞ்சில் அடிச்சது போல இங்க வராதன்னு என்னால சொல்ல முடியாது. நான் சொல்லவும் மாட்டேன். அவ என்ன அடிக்கடியா வரா? லீவுல வரா. அது கூட வரக்கூடாதுன்னா எப்படி? உனக்கே தெரியும் எங்க அம்மா கடைசியா என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னு. நாங்க போயிட்டோமேன்னு அவளை தனியா விட்டுடாதடா, அவளுக்கு நீதான் இனி ஆகி அப்ப, உனக்கும் அவதான் குழந்தை போலன்னு சொன்னாங்கல்ல. பேசாம கிளம்பி என் கூட வா, டாக்டர் கிட்ட போயிட்டு வரலாம். உடம்ப பாத்துக்க. உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் வாங்கி கொடுக்குறேன். அதை விட்டுட்டு என் தங்கச்சி வரக்கூடாது, அந்த பிள்ளைங்களை வரக்கூடாதுன்னெல்லாம் நீ சொல்லாத. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க பேச்செல்லாம் கேட்டு மனசு போட்டு குழப்பிக்காத என்று எழுந்து சென்றான். வள்ளியின் முகத்தில் துக்கம் பொங்கியது. அந்த குமுதாக்கா சொன்னது சரிதான். உன் புருஷன் மேல நிஜமான அக்கறையோட இல்ல, உன் உழைப்பு தேவைன்றதுக்காக தான் சும்மா நடிக்கிறான்னு சொன்னாங்க. நான் தான் இத்தனை நாள பைத்தியக்காரி போல நடந்துகிட்டேன். இனிமேலும் இப்படி இருக்கக்கூடாது, இவங்களுக்கு வேற வழிதான் என்று மனதில் நினைத்து கொண்டாள். அன்றிரவு பிள்ளைகள் கட்டிலில் படுத்திருக்க தேவா செல்லி பார்த்து கொண்டு அவர்கள் அருகில் படுத்து கொண்டிருந்தான். வள்ளி வேலைகளை முடித்துக்கொண்டு அமைதியாக வந்து கட்டிலில் திரும்பி படுத்து கொண்டாள். தேவா அவளை பார்த்துவிட்டு அவனும் திரும்பி படுத்து கொண்டான். 10 நிமிடங்கள் சென்றது. அவன் தூங்கிவிட்டான் என்று தெரிந்ததும் மெதுவாக எழுந்த வள்ளி கிச்சனுக்கு சென்று கையில் ஒரு சொம்பை எடுத்துக்கொண்டு ஓங்கி கீழே போட்டுவிட்டு டக்கன கீழே மயங்கி சாய்வது போல் படுத்து கொண்டாள். சத்தம் கேட்டு தேவா கண்களை திறக்க அருகே வள்ளியை காணாமல் பதறினான். ரூம் கதவு திறந்திருக்க அலறி கொண்டு வெளியே ஓடினான். வள்ளி கிச்சனில் கீழே மயங்கி கிடக்க அவள் அருகே சொம்பில் இருந்த நீர் சிதறி சொம்பு உருண்டு கொண்டிருந்தது. வள்ளி, வள்ளி என்று அவளை வாரி எடுத்தான். வள்ளியை டெஸ்ட் செய்து இன்ஜெக்ஷன் போட்டுவிட்டு வெளியே வந்த டாக்டர் பதட்டத்தோடு அமர்ந்திருந்த தேவாவை பார்த்து, ஒன்னும் கவலைப்படாதீங்க, அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் அனிமிக்கா இருக்கிறதால மயங்கிருப்பாங்க, அவ்வளவுதான். நான் டேப்லெட்ஸ் எல்லாம் எழுதி தரேன், இதை கரெக்டா போட்டுக்க சொல்லுங்க, நல்லா சாப்பிட சொல்லுங்க, சரியாகிடும் என்று மாத்திரைகளை எழுதினாள். டாக்டர், கை காலெல்லாம் ரொம்ப வலியா இருக்கு, கொஞ்ச நேரம் கூட என்னால நிக்க முடியல என்று வள்ளி மெதுவாக கூற,
வீக்கா இருக்கீங்கல்ல, அதனால தான். பயப்படாதீங்க. ஒரு 2-3 நாளைக்கு நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, சரியாகிடும். பார்த்துக்கோங்க என்று மறந்துச்சிட்டே தேவாவிடம் கொடுத்தாள். தேவா டிஃபன் செய்து பிள்ளைகளுக்கு பரிமாறிவிட்டு உள்ளே படுத்திருந்த வள்ளிக்கும் கொண்டு வந்து கொடுத்து சாப்பிட செய்தான். இப்போ உடம்பு எப்படிமா இருக்கு? ஆ, பரவாயில்லங்க என்று மிகவும் சோர்வாக இருப்பது போல் பாசாங்கு செய்தாள். அவள் சாப்பிட்டு முடித்ததும் அவளுக்கு மருந்துகளை கொடுத்து விட்டு திரும்பியவன் வெளியே ஆட்டோ சத்தம் கேட்டு எட்டி பார்த்தான். சுமதி பிள்ளைகளுடன் வந்திறங்க, சுமதி வந்துட்டா என்று வாசலுக்கு ஓடினான். அட பாவமே, இந்நேரம் நமக்கு உடம்பு சரியில்லைன்னு போனை போட்டு அவளை வர வேண்டான்னு சொல்லியிருப்பாருன்னு பார்த்தா இவர் சொல்லவே இல்லையா? இப்ப என்ன பண்றது? சுத்தமா முடியாதது போல படுத்துட வேண்டியதுதான். இல்லனா இப்பதான் உடம்பு சரியாயிடுச்சே, எழுந்து வேலையை பாருன்னு சொல்லுவார் என்று டக்கன படுத்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டாள். அத்தை என்று பிள்ளைகளும் வாசலுக்கு ஓட அவர்களை வாரி அணைத்த சுமத்தியிடம் இருந்து பெட்டியை வாங்கி கொண்டு உள்ளே வந்தான் தேவா. பிள்ளைகள் தங்கள் அத்தையிடம் கொஞ்சிவிட்டு அவள் கொடுத்த சாக்லேட் ஸ்வீட்டுகளை வாங்கி கொண்டு அவள் பிள்ளையுடன் சேர்ந்து விளையாட சென்று விட்டனர். அண்ணா, அண்ணி எங்க? தண்ணி எடுக்க போயிருக்காங்களா என்று கேட்டுக்கொண்டு உள்ளே வந்த சுமதி கட்டிலில் படுத்திருந்த வள்ளியை பார்த்து அதிர்ந்தாள். அண்ணி, என்ன அண்ணி, என்னாச்சு உங்களுக்கு என்று பதட்டத்தோடு சென்று அவள் அருகில் அமர்ந்தாள். மெதுவாக கண்களை திறந்த வள்ளி அவளை பார்த்து படபடப்பாக எழுந்து கொள்வது போல் பாசாங்கு செய்து தடுமாறி கொண்டிருந்தாள். அவளை டக்கன பிடித்து கொண்ட சுமதி, என்ன நீ இவ்வளவு முடியாமலா இருக்கீங்க? ஏனா எனக்கு ஒரு போன் போட்டிருக்க கூடாது? ஆமா, என்னாச்சு அன்னிக்கு என்று தேவாவை பார்த்தாள். சுமதி, பயப்படாதம்மா, அவளுக்கு ஒன்றும் இல்லை. நேற்று நைட்டு மயங்கி விழுந்துட்டா. டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனேன். ரொம்ப வீக்கா இருக்கான்னு சொன்னாங்க. 2 நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா சரியாகிடுமா. மருந்தெல்லாம் கொடுத்துருக்காங்க. என்னன்னா நீ ஒண்ணு வீக்கா இருக்காங்கன்னு சர்வ சாதாரணமா சொல்ற? பாவம் அண்ணி ரொம்ப இழைச்சிட்டு இருக்காங்களே. அண்ணி இப்போ எப்படி இருக்கு? ஆ, பரவாயில்ல சுமதி. இப்பதான் வரியா? எப்படிமா இருக்க? உனக்கு வாய்க்கு ருசியா இந்த வாட்டி சமைச்சு போடக்கூட என்னால முடியாம படுத்துட்டமா. ஆமா, பசங்க எங்க என்று வெளியே எட்டி பார்த்தாள். எல்லாரும் மாடிக்கு போயிட்டாங்க விளையாட. அண்ணி, இதோ பாருங்க, நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க. எனக்கு சமைச்சு போட முடியலையே அது இதுன்னு போட்டு மனசை குழப்பிக்க வேண்டாம். நீங்க தானே இத்தனை வருஷமா செய்யறீங்க. இப்போ உங்களுக்கு முடியல, அதுக்கு என்ன பண்ண முடியும்? நான் இருக்கிற வரைக்கும் நீங்க இந்த கட்டில விட்டு எழுந்துக்க கூடாது. உங்களுக்கு என்ன வேணுமோ நான் எல்லாம் செய்கிறேன் என்று எழுந்து கொண்டாள். அம்மாடி, உனக்கு எதுக்குமா? பரவாயில்ல அண்ணி, எங்க எல்லாருக்கும் நீங்க எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க. இப்போ உங்களுக்கு நான் செய்யறதுல தப்பே இல்லை. சரி இருங்க, முதல்ல உங்களுக்கு காய்கறிலாம் போட்டு சூப்பு வச்சு எடுத்துட்டு வரேன். அது சாப்பிட்டா கொஞ்சம் தெம்பு வரும் என்று புடவை எடுத்து இடுப்பில் செருகி கொண்டு கிச்சனுக்குள் சென்றாள். வள்ளி அமைதியாக தேவாவை பார்க்க அவன் முகத்தில் எந்த சலனமும் இல்லாமல் அவளை பார்த்து கொண்டு நின்றான். 1 வாரம் சென்றது. வள்ளி கட்டிலை விட்டு எழுந்து கொள்ள விடாமல் சுமத்திய வீட்டை பார்த்து கொண்டிருந்தாள். காலையில் அனைவருக்கும் டிஃபன் செய்வது, தனது அண்ணனுக்கு சாப்பாடு கட்டி கொடுப்பது, அவனது உடைகளை அயன் செய்வது, அனைவர் துணிகளையும் மிஷினில் போட்டு மேலே காய வைப்பது, பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸ் செய்வது, இரவு சாப்பாடு செய்வது, வள்ளிக்கு வேளா வேளைக்கு பழ ஜூஸ், காய்கறி சூப், மருந்து, சாப்பாடு என்று சரியாக கொடுப்பது என பம்பரமாக வீட்டில் அனைத்தும் செய்து கொண்டிருக்க இதை பார்த்து பார்த்து தேவா மனதில் மிகவும் நொந்து கொண்டிருந்தான். ஆனால் நன்கு வேளா வேளைக்கு சாப்பிட்டு படுத்து நன்கு ஓய்வில் இருந்த வள்ளிக்கு முதல் 4 நாட்கள் மகிழ்ச்சியாக இருந்தாலும் போக போக சுமதியை தனியாக அனைத்தும் செய்து கொண்டிருப்பதை பார்த்து லேசாக அவள் மனது நெருட ஆரம்பித்தது. அவள் உடலும் சுமதியின் கவனிப்பில் சற்று சதை போட்டு பளபளப்பாக மாறியது. அன்று இரவு தூக்கம் பிடிக்காமல் எழுந்து தோட்டத்திற்கு சென்ற வள்ளி அங்கு தேவாவும் சுமதியும் சேரில் அமர்ந்து கொண்டு பேசி கொண்டிருப்பதை கவனித்தாள். என்னம்மா நீ இங்க ரெஸ்ட்டுக்குன்னு வந்துட்டு இப்படி ஓயாம உழைச்சிக்கிட்டு இருக்கிற? மொத்த வேலையும் பாவம் நீ ஒருத்தையே பார்த்துட்டு இருக்கிற. ஆபீஸ்ல வேலை வேற சரியா இருக்கிறதால என்னாலே உனக்கு உதவி செய்ய முடியல என்று புலம்பினான். அண்ணா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. பாவம் அன்னைக்கு உடம்புக்கு நல்லா இருந்தா அவங்க தான் இதெல்லாம் செய்வாங்க. இப்ப அவங்களுக்கு முடியல, நாம தானே செய்யணும். பாவம், நம்மளை விட்டா அவங்களுக்கும் வேற யாரு இருக்கா? ஆமா, அவளுக்கு உடம்புக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை. 2 நாள்ல நல்லா தேறிட்டா. எங்க எழுந்தா இவளுக்கு செய்யணுமோன்னு நடிக்கிறா.
பாவம், அது தெரியாம இந்த அப்பாவி பொண்ணு அவங்க அண்ணி நிஜமாவே முடியாம இருக்கிறான்னு நினைச்சுக்கிட்டு கவலைப்படுறா என்று அவன் மனதில் நினைத்து கொண்டிருக்க சுமதி மேலும் பேசி கொண்டிருந்தாள். அண்ணா, இப்பதான் தெரியுது ஒரு பொம்பளைக்கு தாய் வீடு என்றது எவ்வளவு முக்கியம்னு. நான் பாருங்க, அங்க எங்க வீட்டுல நாள் பூரா உழைச்சாலும் லீவுல இங்க வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். அதனால தான் திரும்பவும் தெம்பா என்னால அங்க போய் வேலையை பார்க்க முடியுது. ஆனா பாவம், அன்னைக்கு யார் இருக்கா? அவங்களுக்கு தாய் வீடு, மாமியார் வீடு எல்லாம் இதுதானே. அவங்களுக்கும் நாம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், ஒரு 10 நாள் நமக்கு யாராவது சமைச்சு போட மாட்டாங்களான்னு தோணும் இல்ல? இப்ப கூட பாருங்களேன், நான் இந்த 10 நாளா அவங்களுக்கு எல்லாம் செய்யவே அவங்க உடம்பு கூட நல்லா பூசினது போல அழகாகிட்டாங்க. இப்படி இருக்க வேண்டிய அண்ணி பாவம் வேலை வேலைன்னு ஓய்வில்லாம எப்படி இருந்தாங்க? அதை நினைச்சா எனக்கு கஷ்டமா இருக்குண்ணா என்று வருந்தினாள். தேவாவிற்கும் இந்த வார்த்தைகள் மனதை தைத்தன. ஆமா, இவ சொல்றதும் சரிதான். பாவம், சுமதிக்காவது பிறந்த வீடுன்னு ஒண்ணு இருக்கு. அம்மாக்கு அப்புறம் நம்ம வள்ளி இவளுக்கு எல்லாம் செய்யறா. ஆனா நம்ம வள்ளிக்கு தாய் வீடு எங்க இருக்கு? பாவம், அவளும் இங்க வந்ததுல இருந்து ஓயாம உழைச்சுக்கிட்டு தானே இருக்கா. நாமளும் ஞாயிற்றுக்கிழமை லீவுல சிக்கனோ மட்டனோ கொண்டு வந்து போட்டுட்டு ஹாயா படுத்து கிடக்குறோம். பாவம், அன்னைக்கும் ரெஸ்ட் இல்லாம அவளுக்கு ரெட்டிப்பு வேலையா உழைக்கணும். பத்தாததுக்கு யாராவது வீட்டுக்கு வந்துட்டா அப்பா சாமி போதும், வேலைய சொல்ல வேண்டியதில்லை. இதுல தண்ணிய வேற வெளியில இருந்து கொண்டு வரணும். இருந்தாலும் அவன் நம்ம கிட்ட எப்பவும் எதுவுமே சொன்னதில்லையே. இப்ப 10 நாளா அவ படுத்ததும் வீடே வெறிச்சோடி போனது போல ஆயிடுச்சு. என்னதான் சுமத்தி நமக்கு எல்லாம் செஞ்சாலும் அவ இருந்து செய்யறது போல இல்லையே. பாவம், நம்ம தங்கச்சிக்கு ரெஸ்ட் வேணும்னு நாம நினைக்கிறது போல பொண்டாட்டிக்கும் ரெஸ்ட் வேணும்னு ஏன் நம்ம நினைக்காம இருந்துட்டோம்? அவளும் ஒரு தாய்க்கு குழந்தை தானே. அவ உடம்பும் ரத்தத்தாலையும் சதையாலையும் தானே செஞ்சிருக்கு. அண்ணா, நான் பசங்களை கூட்டிட்டு எங்க வீட்டுக்கு போறேன். அவங்க ஒரு வாரம் அங்க இருக்கட்டும். எங்க வீட்டுக்காரு அவங்கள ஸ்கூலுக்கு கொண்டு வந்து விடுவாரு. நீ கவலைப்படாத. நீ அண்ணிய நல்லா பாத்துக்க. இல்லைன்னா நானே அண்ணிய கூட்டிட்டு போறேன். அவங்க அங்க ரெஸ்ட் எடுக்கட்டும். என்ன சொல்ற? ஆ, அதெல்லாம் வேண்டாம் சுமதி, நானே பாத்துக்கிறேன். அவ இல்லாம என்னால இருக்க முடியாது என்று நான் தழுத்தழுக்க கூறினான். இதை உள்ளிருந்து கேட்டு கொண்டிருந்த வள்ளிக்கு கண்கள் கலங்கியது. தனது நாத்தனாரையும் கணவரையும் கனிவோடு பார்த்து கொண்டு மனதில் நன்றிகள் கூறிக்கொண்டிருந்தாள். மறுநாள் விஜயதசமிக்கு சுமதியை கடைக்கு சென்று தனது அன்னிக்கும் குழந்தைகளுக்கும் புது ஆடைகள் வாங்கி கொண்டு வர அதற்குள் வள்ளி எழுந்து குளித்துவிட்டு அனைவருக்கும் உணவு தயார் செய்தாள். எங்கம்மா போயிட்ட? காலையில் எழுந்து வா வா சாமி கும்பிடலாம் என்று தேவா அவளை அழைக்க தான் வாங்கி வந்த உடைகளை அனைவருக்கும் கொடுத்தாள். அம்மாடி, நாங்க தான் உனக்கு செய்யணும், நீ எதுக்குடாமா எங்களுக்கு? அண்ணி, இனிமே இது எனக்கு அம்மா வீடுன்னா எங்க வீடு தான் உங்களுக்கு அம்மா வீடு. இனிமே நான் குவார்டர்லி லீவுக்கு இங்க வந்தா ஆஃபலி லீவுக்கு நீங்க அங்க வரணும். அப்ப ஆனுவல் எக்ஸாம் லீவுக்கு அத்தை என்று வள்ளியின் மகன் அவளை குறும்போடு கேட்க, அப்ப நம்ம எல்லாரும் எங்கேயாவது வெளியில போய் ஜாலியா தங்குவோம் என்றாள். ஐயா ஜாலி என்று பிள்ளைகள் கத்த, சரி சரி எல்லாரும் சாப்பிடலாம் வாங்க. அம்மாடி, இந்தா இந்த புடவைய வாங்கிக்க என்று தான் தீபாவளிக்காக பார்வதி அக்காவிடம் மாதா மாதம் பணத்தை கட்டி வாங்கி வைத்த பட்டு புடவை அவளுக்கு வைத்து கொடுத்தாள் வள்ளி. அண்ணி, என்ன நீ இது? இதோ பாரு, நான் மனசு நிறைவோட இதை உனக்கு கொடுக்குறேன், வாங்கிக்க. அப்ப சரி அண்ணி, நீங்க போய் இந்த புது புடவைய கட்டிட்டு வாங்க, அப்பதான் நான் இதை கட்டிப்பேன் என்று அவள் கையில் இருந்த புடவையை கொடுக்க அதிலிருந்த விலை உயர்ந்த பட்டு புடவையை பார்த்து முகம் மலர்ந்த வள்ளி அதை உள்ளே சென்று கட்டி கொண்டு வந்தாள். வாவ், சூப்பர் என்று அனைவரும் கத்த, எங்க அண்ணிக்கு திருஷ்டி சுத்தி போடணும். அண்ணா பாத்தியா அண்ணி எப்படி இருக்காங்க என்றாள் சுமதி. சுமதி, உங்க அண்ணிய பார்த்தா புது பொண்ணு போல இருக்கு. இப்பதான் அவளை திரும்பவும் சைட் அடிச்சு காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்கு என்று சிரித்தான் தேவா. அப்படி போடு என்று சுமதி கூற அனைவரும் சிரித்தனர். பிறகு அனைவருக்கும் சாப்பாடு பரிமாறினாள் வள்ளி. மறுநாள் மாலை சுமதி தனது வீட்டிற்கு புறப்பட தேவா ஆட்டோவை அழைத்து வந்தான். பிள்ளைகள் அனைவருக்கும் டாட்டா காட்டிவிட்டு ஏறி அமர ஆட்டோவில் ஏற சென்ற சுமதியின் கைகளை பிடித்து கொண்ட வள்ளி, சுமதி ரொம்ப தேங்க்ஸ்மா என்றாள் கண்ணீரோடு. அண்ணி,
என்ன இது? இதோ பாருங்க, நான் சொன்னது சொன்னதுதான். நீங்க இனிமே லீவுக்கு அங்க வந்துடணும், உங்க அம்மா வீட்டுக்கு. கண்டிப்பா. இந்தா இதை வச்சுக்க என்று சில 100 ரூபாய் நோட்டுகளை அவள் கையில் கொடுத்தாள். அண்ணி, என்ன நீ இது? அவள் கன்னத்தை ஆசையாக பிடித்து கொண்ட வள்ளி, தங்கம், உங்க அம்மா இருந்தா உனக்கு கொடுப்பாங்கல்ல, அதுதான் இனிமே நான் கொடுக்கிறேன், வச்சுக்க. என்ன வேணுமோ வாங்கிக்க என்றாள். சுமதிக்கு தனது தாயின் நினைவு வர, அண்ணி என்று அவளை கட்டி கொண்டாள். வள்ளி அவளை உச்சி முகந்து வழி அனுப்பிவிட்டு உள்ளே வர அவள் மனதில் சந்தோஷமும் தேம்பும் பொங்கிக் கொண்டிருந்தது. இப்ப மனசு எவ்வளவு நிறைவா இருக்கு. பாவம் குழந்தை நம்மள அம்மா இடத்துல வச்சு பார்த்து நமக்காக எல்லாம் செஞ்சா. ஆனா நான் அவளை தொல்லையா நினைச்சு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். இனிமே யார் பிச்சையும் கேட்க கூடாது என்று அவள் நினைத்து கொண்டே வர, வள்ளி என்று குமுதா கிணற்றடியில் இருந்து குரல் கொடுத்தாள். அவளை திரும்பி பார்த்த வள்ளி, அக்கா, நான் தண்ணி எடுத்துட்டேன், நீங்க எடுத்துக்கோங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அப்புறம் பேசலாம் என்று கடகடவென உள்ளே ஓடினாள். இதை பார்த்து தேவா சிரித்துக் கொண்டிருந்தான். இத்துடன் தாய் வீடு கதை மற்றும் உங்களுக்கான எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.